அஸ்ஸலாமு அலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு குட்டி ஈவினிங் vlog தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். அன்னைக்கு வந்து ஒரு 7 மணிக்கு போல தான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் லேசியாக தான் போச்சு. எந்த வேலையும் செய்ய வேணாம்டா, யாராவது சாப்பாடு செஞ்சு கொடுத்தா போதும் அப்படின்னு தான் இருந்துச்சு. மதியானம் வந்து முன்னாடி நாள் இருந்த குழம்பு இருந்துச்சு, அதை வச்சு ஓட்டியாச்சு. சரி, மதியானமே சிக்கன் எடுத்து வந்திருந்தாங்களே, அதை வச்சு நைட்டுக்கு அது ஏதாவது பண்ணுவோன்னு தான் செஞ்சுருந்தேன். நான் இங்கே பெங்களூரில் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். இந்த குழம்பு வந்து செஞ்சுருந்தாங்க. இது எப்படி செஞ்சீங்கன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி தான் ரெசிபி சொன்னாங்க. அதை தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பேனில் வந்து சீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சமாக மல்லியும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 4 மிளகாய், 1 கப் தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றாமே அரைக்கலாம், தண்ணி ஊற்றியும் அரைச்சிக்கலாம். நான் வந்து என்னோடய மிக்ஸி சரியாக அரையாதனால தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு பேனில் கொஞ்சமாக சோம்பு, 2 வரமிளகா, சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே அது கூட சேர்த்து நல்லா வந்து பொன்னிறம் வர வரையும் வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நல்லா கருகணும்னு அவசியம் இல்லை. அது கூடவே ஒரு 3 தக்காளியுமே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை வந்து என்கிட்ட காஞ்சது தான் இருந்துச்சு, அதனால் அதை ஏசி போட்டுக்கிட்டேன். சரி பரவாயில்ல இருக்கட்டும்ன்ட்டு. அது கூடவே இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கொலைய வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், நான் ஆல்ரெடி சிக்கனை வந்து தயிரும் மஞ்சத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு விட்டுறலாம். சிக்கன் நல்லா வெந்து வரணும், நல்லா பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவு கொதிக்கணும். இந்த பக்கம் வந்து வெறும் ரைஸ் தான் வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். சரி எதுக்கு வெறும் ரைஸ் வச்சுக்கிட்டு, குக்கரில் தான் நான் வைக்க போகிறோம். கொஞ்சமாக நெய் விட்டு நெய் சாப்பாடு மாதிரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் நெய், அது கூடவே பிரியாணி ஸ்பைஸை சேர்த்துக்கிட்டு நம்ம 1 கப் அரிசினா 2 கப் தண்ணி எப்பயும் போல் நம்ம வைக்கிற மாதிரி வச்சு விட்டு அரிசி எடுத்து போட்டு மூடி விட்டேன். எப்படி வருமோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் செஞ்சிருந்தாலும் நல்லா தான் வந்திருந்துச்சு. உதிரி உதிரியாக சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்துருந்துச்சு. இந்த குழம்புக்கு வந்து இந்த சாப்பாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நார்மலாக சாப்பாடு வடிக்காமல் கொஞ்சமாக கீ போட்டு கொடுத்தா அது ஸ்ட்ரென்த்தும் கூட தான். ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைடு பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு, சிக்கனுமே நல்லா வெந்துருச்சு. ஆனால் இப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருச்சுலாம் சொல்ல முடியாது. நான் ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன். ஓரளவு நார்மலாக வந்துருந்துச்சு. மதியானமே சிக்கனை வந்து 65க்கு வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுட்டேன். சரி அது கூடவே கொஞ்சம் பொரிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து ஃப்ரை பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் மீனை விட சிக்கன் பிரியர்கள் தான் அதிகம். மீனை விட சிக்கன் தான் நல்லா வந்து சாப்பிடுவாங்க. சிக்கனை வந்து ஃப்ரைக்கு போட்டு விட்டு சைட் பை சைடாக கொஞ்சோன்னு பாத்திரம் இருந்துச்சு, அதையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அப்படியே நம்ம இந்த வேலையை வந்து முடிச்சிட்டோம்னா பாத்திரம் வந்து கழுவும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. இல்லைன்னா மழை மாதிரி குமிஞ்சு போயிடும். அதையுமே கழுவி விட்டு வச்சுட்டேன். இந்த மாதிரி சைட் பை சைடாக நம்ம வேலை வந்து பார்த்துட்ருக்கனால டைமே நம்மளுக்கு வந்து சேவும். கிட்டத்தட்ட இந்த தம்பி பிறந்ததுலேருந்து இந்த ஐடியா வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறது. ஒரு வேலை பார்த்துட்ருக்கும் போது இன்னொரு வேலை வந்து பார்த்துக்கிறது. குக்கருமே ஒரு விசில் வந்தாச்சு. சாப்பாடு வந்து எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. உதிரி உதிரியாக நல்லா தான் இருந்துச்சு. கையோட டின்னரையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கிற பாத்திரத்தை வந்து வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த பாத்திரம் மட்டும் நைட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு படுத்தா தான் மனசு திருப்தியாகும். ஒரு நாள் நம்ம வந்து வாஷ் பண்ணி வைக்காமல் படுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, காலையில் அன்றைக்கி டேவே ஓடாது, வேலை செய்யவும் தோணாது. அதனால் முடிஞ்சளவு வந்து நைட்டில் வந்து பாத்திரத்தை வாஷ் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ்வையுமே கையோடு வந்து தொடச்சி விட்டுட்டேன். நான் வச்சுருக்க கிளாத் பற்றி நிறைய பேர் கேட்டிங்க. ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருப்பேன் லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோவில் கூட. இது வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத்து. இது ஆன்லைன் ஆப்லேயுமே கிடைக்கிது, நம்ம டிமார்ட்லேயும் கிடைக்கிது. நான் வந்து டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு எது தோதோ அது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த ஷயானுமே நான் வேலை பார்த்து முடிகிற வரையும் தூங்காமல் இருக்குது. அவனுக்குமே பாலை ஆற்றி 2 டம்ளர் ஊற்றி வச்சுட்டேன், அப்போ தான் சீக்கிரம் ஆறும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் பார்க்குறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.